சப்டிஷன் நம்பர் 2 பாருங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சொல்யூஷன் கேட்கறாங்க. பை யூசிங் என்ன ரூல் படி சால்வ் பண்ண போறோம்? கிரேமர் ரூல் படி சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸா மாத்தணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஏ மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா சோ 5 3 3 7 சரியா? சோ அடுத்து நமக்கு ஈக்குவேஷன் வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா x வேரியபிள் y வேரியபிள் இது நமக்கு x. சோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர் பாத்தீங்கன்னா இது 17 இது நமக்கு 31 சரியா? அப்ப இதுக்கு பேரு a x ஈக்குவல் டு b. இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்னா டெல் அப்படிங்கிற ஒரு டேம் வேணும். ஸோ டெல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா a உடைய டிடர்மினன்ட். அப்போ டிடர்மினன்ட் ஆஃப் 5 3 3 7. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தோம்னா 5 7s are 35 minus 3 3s are 9. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? பா ரெண்டையும் செப்பரேட் பண்ணா 26. ஸோ அடுத்து டெல் எக்ஸ் அப்படின்னா டிடர்மினன்ட்ல இந்த எக்ஸை மொத்தம் ரிமூவ் பண்ணி கான்ஸ்டன்ட் போட்டுருங்க. 17 31 இங்க 3 இங்க நமக்கு 7. சோ ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணுமா 17 into 7 what is the answer? Answer 119 minus சோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 93. சோ ரெண்டையும் நீ சப்ட்ராக்ட் பண்ண what is the answer? 26. அடுத்து நமக்கு டெல் y வேணும் அப்படிதானே? சோ டெல் y னா இந்த டிடர்மினன்ட்ல y மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. சோ இந்த 5 3 அப்படியே வச்சுக்கணும். சோ y ரிமூவ் பண்ணி கான்ஸ்டன்ட் போட்டுக்கங்க. 17 இங்க 31. சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 155 மைனஸ் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா சாரி 51 இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா 104. ஓகேமா? அப்ப இந்த இடத்துல என்ன முடிஞ்சிச்சுன்னா டெல் எக்ஸ் டெல் ஒய் முடிஞ்சிச்சா இல்லையா? இப்போ எனக்கு யார் வேணும்? எக்ஸ் வேணும். ஸோ அப்போ எக்ஸ் உடைய ஃபார்ம்ல என்னன்னா ஸோ டெல் எக்ஸ் பை டெல் அர்த்தம். ஸோ ஆன்சர் 26 by 26. ஆன்சர் இஸ் 1. ஸோ அடுத்து y யோட ஆன்சர் பார்த்தோன்னா டெல் y by டெல் இஸ் ஈக்குவல் டு ஸோ 104 by 26. இதை கட் பண்ண வாட் இஸ் ஆன்சர் 4. அப்போ எனக்கு தேவையான x, y யோட ஆன்சர் யாருன்னா 1, 4. ஸோ இதுதான் நமக்கு தேவையான x, y யோடைய ரிசல்ட்.